என்ன நீ என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. விவேக், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல இருந்து பொட்டி கடை வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காரு. நான் அவரை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். நீயே அவரை பார்த்து ஆச்சரியப்படுவ. நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும், ஓகே? ஏய், நீ என்ன லூசா? உங்க அப்பாக்கு சுயமா சிந்திக்க தெரியல, உன்னோட டேலண்டையும் புரிஞ்சுக்க தெரியல. யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து ஆபீஸ்ல உட்கார வச்சா அவர் பேசுறதெல்லாம் நான் கேட்கணுமா? விவேக், எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாத. நான் கிளம்புறேன். ஏய் ரூபா, ஏய் ரூபா நில்லு. ஏய் அது இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆள் ஏதோ பேப்பர் பார்த்துட்டோ கூகுள் பார்த்துட்டோ உன்கிட்ட பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக ஏதோ சொல்லி உன்னை குழப்பிருக்காரு. அந்த பிசினஸ் பத்தி உனக்கு தெரியாதா இல்ல எனக்கு தெரியாதா? நீ ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்க, உனக்கே பாடம் எடுக்கிறாருன்னு தான் நான் அப்படி சொன்னேன். விவேக், படிப்பு வேற, அனுபவம் வேற. மோரோவர், நீ எங்க அப்பாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. அவர் ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி 100 முறை யோசிப்பாரு. யோசிக்காமலே எங்க அப்பா சுந்தரங்களை வேலைக்கு வச்சிருக்காரு. ரூபா, நான் எதுக்கு உங்க அப்பாவை தப்பா நினைக்க போறேன்? அவரு ஒரு ஜீனியஸ், நீ அவரோட பொண்ணு, நீ ஒரு குட்டி ஜீனியஸ். அதுவும் இல்லாம நான் ஒருத்தர்கிட்ட பழகுறேன்னா என்னை விட அவங்க புத்திசாலியா இருந்தாதான் நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுப்பேன். நீ கொடுத்த அந்த கொட்டேஷனை நான் தப்பு சொல்லல. அது பிரகாரம் நாம ப்ரொடக்ஷன் பண்ணா நம்ம குவாலிட்டி கம்மி ஆகும். அதாவது தரமா இருக்கணும், அது நிரந்தரமா இருக்கணும், அது கம்பெனியோட குட்வில்ல பாதிக்க கூடாது. நீ சொல்றத நான் ஓகேன்னு சொல்றதா இல்ல அங்கிள் சொல்றதுக்கு ஓகே சொல்றதா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாரு, அந்த கொட்டேஷனை தூக்கி ஓரம் வை. நான் கொடுக்கிற கொட்டேஷனை அப்ளை பண்ணு. உன்னோட லைஃப் பார்ட்னர் சொல்றத கேப்பியா இல்ல அந்த ஆள் சொல்றத கேப்பியா? உனக்கு ஒரு தோல்வி வந்தா அது என்னையும் பாதிக்கும். அங்கிள் தான் உடனே கிளம்பி வர சொல்றாரு. நான் கிளம்புறேன், இல்லன்னா அவர் கோச்சு பாரு. ஏய் ரூபா.